தூதர் பணிகள் 22ஆம் அதிகாரம். அவர் என்னை நோக்கி, புறப்படு, தொலையிலுள்ள பிற இனத்தவரிடம் நான் உன்னை அனுப்புகிறேன் என்றார். பவுலும் ஆயர்த்தவர் தலைவரும் இதுவரைக்கும் பவுல் பேசுவதை கேட்டுக்கொண்டிருந்த மக்கள், இவனை அடியோடு ஒழியுங்கள், இவன் வாழத் தகுதியற்றவன் என்று கத்தினர். இவ்வாறு கூச்சலிட்டு கொண்டே தங்கள் மேலுடைகளை வீசி எறிந்து புழுதி வாரி இறைத்தார்கள். மக்கள் இவ்வாறு கூச்சலிடுவதன் காரணத்தை ஆயர்த்தவர் தலைவர் அறிய விரும்பி அவரை கோட்டைக்குள் அழைத்து சாட்டைகளால் அடித்து விசாரணை செய்ய ஆணை பிறப்பித்தார். அவர்கள் அவரை சாட்டையால் அடிப்பதற்கென்று கட்டிய பொழுது பவுல் அங்கு நின்று நூற்றுவர் தலைவரிடம், ரோமை குடிமகன் ஒருவரை சாட்டையால் அடிப்பதும் அதுவும் முறையான தீர்ப்பின்றி அடிப்பது சட்டப்படி செல்லுமா என்று கேட்டார். இதை கேட்டதும் நூற்றுவர் தலைவர் ஆயர்த்தவர் தலைவரிடம் சென்று பவுல் கூறியதை அறிவித்து, என்ன செய்ய போகிறீர், இவர் ஒரு ரோமை குடிமகன் அல்லவா என்றார். ஆயர்த்தவர் தலைவர் பவுலிடம், நீர் ஒரு ரோமை குடிமகன் தானா, கூறும் என்றார். அவர் ஆம் என்றார். அதற்கு ஆயர்த்தவர் தலைவர் மறுமொழியாக, நான் இக்குடியுரிமையை ஒரு பெருந்தொகை கொடுத்ததல்லவா பெற்றுக்கொண்டேன் என்றார். அதற்கு பவுல், நான் ஒரு ரோமை குடிமகனாகவே பிறந்தேன் என்றார். உடனே அவரை விசாரணை செய்யவிருந்தவர்கள் அவரை விட்டு விலகினார்கள். ஆயர்த்தவர் தலைவரோ தாம் கட்டி வைத்திருந்தவர் ரோமை குடிமகன் என அறிந்ததும் அச்சமுற்றார். தலைமை சங்கத்தின் முன் பவுல். யூதர்கள் பவுல் மீது என்ன குற்றம் சுமத்துகிறார்கள் என்பதை உறுதியாக அறிய ஆயர்த்தவர் தலைவர் விரும்பினார். எனவே மறுநாள் தலைமை குருக்களுக்கும் தலைமைச் சங்கத்தினர் அனைவரும் கூடி வருமாறு அவர் ஆணை பிறப்பித்து பவுலை சிறையிலிருந்து கொண்டு வந்து அவர்கள் முன் நிறுத்தினார். 23ஆம் அதிகாரம். பவுல் தலைமை சங்கத்தாரை உற்று பார்த்து, சகோதரரே, நான் இந்நாள் வரை கடவுள் முன்னிலையில் என் மனச்சான்று கிசைய முற்றிலும் நேர்மையாக வாழ்ந்து வந்தேன் என்றார். அப்பொழுது தலைமை குருவாகிய அனனியா அவரது வாயில் அடிக்கும்படியாக அருகில் நிற்பவர்களை பணித்தார். பவுல் அவரிடம், வெள்ளையடிக்கப்பட்ட சுவரே, கடவுள் உம்மை அடிப்பார். திருச்சட்டத்தின்படி எனக்கு தீர்ப்பளிக்க அமர்ந்திருக்கும் நீர் அச்சட்டத்துக்கு முரணாக என்னை அடிக்க எப்படி ஆணை பிறப்பிக்கலாம் என்று கேட்டார். அருகில் நின்றவர்கள், கடவுளின் தலைமை குருவை பழிக்கிறாயே என்று கேட்டார்கள். அதற்கு பவுல், சகோதரரே, இவர் தலைமை குரு என்று எனக்கு தெரியாது, ஏனெனில் உன் மக்களின் தலைவரை சபிக்காதே என மறைநூலில் எழுதியுள்ளதே என்றார். அவர்களுள் ஒரு பகுதியினர் சதுசேயர் என்றும் மறுபகுதியினர் பரிசேயர் என்றும் பவுல் அறிந்து, சகோதரரே, நான் ஒரு பரிசேயன், பரிசேய மரபில் பிறந்தவன், இறந்தோர் உயிர்த்தெழுவர் என்னும் எதிர்நோக்கின் பொருட்டு விசாரிக்கப்படுகிறேன் என்று தலைமை சங்கத்தின் முன் உரத்த குரலில் கூறினார். அவர் இப்படி சொன்னபோது பரிசேயருக்கும் சதுசேயருக்கும் இடையே வாக்குவாதம் எழுந்தது. எனவே அங்கு திரண்டிருந்தோர் இரண்டாக பிரிந்தனர். சதுசேய பிரிவினர் வானதூதரும் உயிர்த்தெழுதல் ஆவிகள் ஆகியனவும் இல்லை என்று கூறி வந்தனர். பரிசேயர் இவை அனைத்தும் உண்டென ஏற்றுக்கொண்டனர்.